ஒயிட் பிரிஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிந்தி எல்லாம் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா தான் இது காரம். உங்களுக்கு காரம் ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு குட்டி தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒயிட் பிரிஞ்சுக்கு. ஒரு குட்டி தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து தான் வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒயிட் பிரிஞ்சுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காய்ங்க சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கேன். காய் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5ங்க. அதனால் நம்ம 1.5 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா அரிசி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக பார்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒயிட்